பேப்பர்ல லாட்டரி குழுக்கள் வந்திருக்குல்லம்மா. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? நீங்க சொன்னா சத்தம் போடுவீங்க. இந்த மாசமும் லாட்டரி சீட் வாங்கிட்டியா? ஏ மீனாட்சி, நீ வாங்குற சம்பளத்துக்கு உனக்கு இதெல்லாம் தேவையா? நான் வீட்டு வேலை செய்யறவ, எங்க வீட்டுக்காரர் டிரைவரு. இதுல என்னத்த சம்பாதிச்சிட போறோம்? ஏதோ பிறக்க போற குழந்தையாவது நல்லா இருக்கட்டுமேனு ஒரு நப்பாசு தான். கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கம்மா. கொண்டா, நீ எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டேன். ஏய் மீனாட்சி, உன் சீட்டுக்கு பரிசு விழுந்திருக்கீ. எனக்கா? நல்லா பார்த்து சொல்லுங்கம்மா. ஏய் உண்மைதான். ஒரு 100 ரூபாய் விழுந்திருக்கீங்களா? அடி பைத்தியம், முதல் பரிசு 5 கோடி ரூபாய் விழுந்திருக்கு. 5 கோடியா? அப்படின்னா எவ்வளவு? அது நிறைய. நீ ஒரு லட்சாதிபதிக்கு மேல ஆயிட்ட. உன் பையன் அதிர்ஷ்டக்காரன். வயசுல இருக்கும் போதே உன கோடீஸ்வரி ஆகிட்டான். உன் நல்ல மனசுதான் மீனாட்சி இந்த பரிசு விழுந்திருக்கு. இத பாரு, இந்த சீட்டை வேற யாருக்கிட்டையும் காட்டாது. உன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி பேங்க்ல டெபாசிட் பண்ண சொல்லு. நான் போய் எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு வரேன். போயிட்டு வா. மறுபடியும் சொல்றேன், இந்த சீட்டை வேற யாருக்கிட்டையும் காட்டிடாத. ஏன் இவ்வளவு பழக்கமா ஓடி வர்ற? நான் ஒரு லாட்டரி சீட் வாங்கியிருந்தேன்ல, சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. அதுக்கு 5 கோடி ரூபாய் விழுந்திருக்கு. 5 கோடியா? நிஜமாலுமா சொல்றேன்? இது பாருங்களேன், எங்க முதலாளி அம்மா தான் பார்த்து கரெக்டா சொன்னாங்க. பரிசு விழுந்துருச்சு இல்ல, பிறக்க போறது ஆம்பளை பையன் தான். அது இருக்கட்டும், இத கொண்டு போய் முதல்ல பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். இது பெரிய தொகை, எப்படி போறதுன்னு எங்க முதலாளிக்கு தான் தெரியும். நான் அவரை போய் கேட்டு வந்துடுறேன். நீ துணி மாத்திட்டு ரெடியாரு. வந்த உடனே கோயிலுக்கு போறோம். மாசம் நிக்காத, முதல்ல என் துணி எடுத்து வைப்போ. முதலாளி. என்னப்பா? லாட்டரியில எனக்கு 5 கோடி ரூபாய் பரிசு விழுந்திருக்கு. என்ன சொல்ற? 5 கோடி ரூபாய் முதலாளி. 5 கோடி ரூபாய்? 5 கோடி ரூபாய் விழுந்திருக்கா? ஆமா முதலாளி. தொகை பெருசா இருக்கிறதுனால என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. அதனாலதான் உங்ககிட்ட. இந்தாங்க, கொண்டா. ஆமா, 5 கோடி ரூபாய் விழுந்திருக்கு. நீ உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டக்காரப்பா. உட்கார் உட்கார். என்ன முதலாளி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? உட்கார் சொன்னா கேட்கணும். உட்கார் உட்கார். நீங்க பெரியவங்க. இதுல என்ன பெரிய வார்த்தை சின்ன வார்த்தை? பணக்கார ஜாதிக்கு உள்ள குணம் தானே இது. இன்னில இருந்து நீயும் பணக்கார, நீ நானும் ஒரே ஜாதி. இத பேங்க்ல எப்படி டெபாசிட் பண்றதுன்னு? கரெக்ட் கரெக்ட். பேங்க்ல டெபாசிட் பண்ணோம்ல. இன்னைக்கு ஹாலிடே ஆச்சு, ஞாயிற்றுக்கிழமை இல்ல. அப்போ ஒரு செய், நாளைக்கு நீயே கொண்டு பேங்க்ல டெபாசிட் பண்ணு. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப நீ இது எங்கிட்ட காட்டின மாதிரி வேற யாருகிட்டையும் காட்டக்கூடாது. எனக்கு எல்லாருமே என்ன மாதிரி நல்லவங்களா இருக்க மாட்டாங்களே, தொகை பெருசு இல்ல. முதலாளி, இது பேங்க்ல போடுற வரைக்கும் உங்ககிட்டே இருக்கட்டும். உங்ககிட்ட இருந்தா பேங்க்ல இருக்கிற மாதிரி. என்கிட்ட இருந்தா என்கிட்ட பேங்க்ல இருக்கிற மாதிரிதான். அப்ப நீ ஒன்று செய், நாளைக்கு காலைல இங்க வா, நான் கார் கொடுக்குறேன். அந்த காரை எடுத்துக்கிட்டு போய் பொண்டாட்டியை கூட்டிட்டு கோயில் குளத்துக்கு எல்லாம் போய் அர்ச்சனை பண்ணிட்டு நேர பரப்பிக்க வா. நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணுவோம். என்ன சொல்ற? இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னில இருந்து நீ நானும் ஒரே ஜாதி. போயிட்டா போயிட்டா. எங்க வீட்டுக்காரர் இங்க வந்தாரா? இல்லையே, இங்க வரலையே. எனக்கு நல்லா தெரியும், அவர் இங்கதான் வந்தாரு. இங்க வரலன்னு சொல்றேன்ல. இல்ல, அவரை நீங்க என்னமோ பண்ணிட்டீங்க. உண்மையை சொல்லுங்க. இல்ல, நான் சொல்ல வேண்டிய இடத்துல போய் சொல்லிடுவேன். வெளியே விட்டா தானே சொல்ல வேண்டிய இடத்துல போய் சொல்லுவேன்.
எஸ் பாஸ். ஓகே பாஸ். தொழிலதிபர் மிஸ்டர் எக்ஸ் என்ற சேவியருக்கு லாட்டரியில் 5 கோடி பரிசு. மாமா உட்கார். என்ன பரபரப்பா வந்திருக்க? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சார். சொல்லு. அப்புறம் கொஞ்சம் வெளியே இருங்க, வச்சுட்டு போனா பாத்துக்கிறேன். சொல்லு. காலையில பேப்பர் படிச்சேன் சார். மிஸ்டர் எக்ஸுக்கு லாட்டரியில் 5 கோடி ரூபாய் பணம் எழுதிருக்கேன். நானும் படிச்சேன். பணம் எங்க இருக்கோ அங்கதான் போய் சேருது. மிஸ்டர் எக்ஸ் இஸ் லக்கி மேன். நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு சார். அந்த பரிசு மிஸ்டர் எக்ஸுக்கு விழல. நீ என்ன சொல்ற? 2 நாளைக்கு முன்னாடி எங்க வீட்டு வேலைக்கார ஒரு லாட்டரி டிக்கெட் கொண்டு வந்து இதுக்கு ஏதாவது பரிசு விழுந்திருக்கான்னு பார்த்து சொல்லுங்கம்மான்னு சொன்னா. உண்மையிலேயே அதுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்திருக்கு சார். இதை யாருக்கிட்டையும் காட்டாத, உன் புருஷன்கிட்ட சொல்லி பேங்க்ல டெபாசிட் பண்ண சொல்லுன்னு சொன்னேன். அன்னைக்கு போனவதான் சார் 2 நாளா வீட்டுக்கு வரவே இல்ல. இன்னைக்கு பேப்பர்ல பார்த்தா மிஸ்டர் எக்ஸுக்கு 5 கோடி ரூபாய் பரிசு வந்ததா செய்தி வந்திருக்கு. என் சந்தேகம் என்னன்னா, என் வேலைக்காரியோட புருஷன் மிஸ்டர் எக்ஸ் வீட்ல தான் டிரைவரா இருக்காரு. ஐ சி. இப்ப நீ சொன்னதை நான் நம்பலாமா? சத்தியமா நம்பலாம் சார். நீ போகலாம். இந்த பாரு, இந்த விஷயத்தை என்னோட விட்டுட்டு வெளியே யார்ட்டையும் சொல்லிடாது. சரி சார். எஸ், anything ஸ்பெஷல்? சார், மிஸ்டர் எக்ஸுக்கு 5 கோடி ரூபாய் பரிசு விழுந்ததா இன்னைக்கு பத்திரிகையில படிச்சேன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த பரிசு அவருக்கு விழல, அவர் டிரைவருக்கு விழுந்திருக்கு. முதலாளி கிட்ட பரிசு சீட்டை காட்ட வந்த டிரைவர் அன்னைக்கு வீடு திரும்பல. அன்னைக்கு சாயங்காலத்துல இருந்து அவர் சம்சாரத்தையும் காணோம். மிஸ்டர் எக்ஸ் மேல சந்தேகம் இருக்கு சார். நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா. சார், ஏரிக்கிற ஓரத்துல இந்த எரிஞ்சு போன சைக்கிளும் இந்த காலி டன்னு கிடந்தது சார். ஆமா, இது யாரோட சைக்கிள் கண்டுபிடிச்சீங்களா? சார், இது ஒரு வாடகை சைக்கிள் சார். சைக்கிள் கடைக்காரர் விசாரிச்சதுல மேற்படி மிஸ்டர் எக்ஸோட டிரைவர் வாடகைக்கு எடுத்து போனதா தெரிஞ்சது சார். இந்த டின்ல யாராவது பெட்ரோல் வந்தாங்களா? யாரும் வரல சார். வணக்கம் சார். குட் மார்னிங். 2-3 நாளைக்கு முன்னால இந்த டின்ல யாராவது லூஸ் பெட்ரோல் கேட்டாங்களா? ஆமா சார், ஒருத்த வந்தான். இது ஃபுல்லா பெட்ரோல் போடு. இல்ல பெட்ரோல் கொடுக்கறது இல்ல சார். மேனேஜர் தான் சார். சார், இந்த ஆள் வந்து கலாட்டா பண்ற என்னன்னு கேளுங்க சார். என்னப்பா, என்ன கலாட்டாங்க? டின்ல பெட்ரோல் கேக்குறாரு சார். டின்ல எல்லாம் பெட்ரோல் தரதில்ல. குடுக்கறியா பங்கையே கொடுத்துட்டா. டின்ல தர முடியாதுன்னு சொன்னேன். கலாட்டா பண்ணி வாங்கிட்டு போனா சார். அவனை உங்களால அடையாளம் காட்ட முடியுமா? காட்ட முடியும் சார். என்னடா முறைக்கிற? பேசிடுவேன் சார். இவன் ரொம்ப நாளா வம்பு பண்ணிக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு தான் சார் உங்கள்கிட்ட வகையா மாட்டிருக்கான். ஷட் யாரு கலங்காம பெட்ரோல் பங்க்ல இவன் ரவுடித்தனம் பண்றான். இவனை கைது பண்ண வக்கீல்ல பேசுறீங்களா? லாக்கப்ல தள்ளுங்க. கழியா என்னடா, என் வாழ்க்கையில முதல் தடவையா லாக்கப்ல தள்ள சொன்னது நீதான். என் லைஃப்ல முதல் தடவையா என்ன காளிங்கன்னு பேர் சொல்லி கூப்பிட்டவன் நீதான். போடா காளிங்கா, என்ன 4 பேர் பார்க்க நடுத்தருவிட அடிச்சு இழுத்துக்கிட்டு வந்தியே, உன்னை மன்னிக்க முடியாது. என் கைய கட்டி ஸ்டேஷனுக்கு என்ன கூட்டிக்கிட்டு வந்தியே, அதுக்காக உன்னை மன்னிக்க முடியாது. என்ன இந்த லாக்கப்ல தள்ளினியே, உன்னை மன்னிக்கவே முடியாது. ஆமா, மன்னிக்கிறதுக்கு இவர் பெரிய மகாத்மா. போட அப்புறம். எஸ் சார். எவ்வளவு பெரிய மனுஷன் ஜாமீன் கொடுக்க வந்தாலும் இவனை வெளியே விடக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே சார். ஹலோ. ஹலோ, நான் டிஐஜி பாலகிருஷ்ணன் பேசுறேன். எஸ் சார். கஜேந்திரன் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி லாக்கப்ல வச்சிருக்கீங்களா? ஆமா சார். இமீடியட்டா ரிலீஸ் பண்ணுங்க.
சார் நீங்க என்ன சொல்றீங்க? உடனே அவளை வெளியில விடுங்கன்னு சொன்னேன். சார் ஒரு கொலை வழக்கு சம்பந்தமா அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். காலிங்கன்னு அதெல்லாம் எனக்கு தெரியும். விடுன்னு சொன்னா விட வேண்டியதானே? சாரி சார், குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணத்தான் எனக்கு உரிமை உண்டு. மற்றதெல்லாம் கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். ஓஹோ, டிபார்ட்மெண்ட்டை பத்தி எனக்கே சொல்லி தரீங்களா? ஏன் சர்வீஸ் ஒன் சர்வீஸ் மேன். என் கடமை தான் சார் நான் பண்ணேன். டோன்ட் டாக் ரபிஷ். அவனை ரிலீஸ் பண்ண முடியுமா முடியாதா? மன்னிக்கணும் சார், அந்த அளவுக்கு அவர் மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்களே ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டு அவரை கூட்டிட்டு போயிடுங்க. What? You dare talk to me like this? You? அவனை எப்படி ரிலீஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அவன் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சு முடிச்சிட்டான். நான் செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சிடுறேன். ஹலோ, போரூர் போலீஸ் ஸ்டேஷன். போரூர் போலீஸ் ஸ்டேஷனா? நான் பூந்தமல்லி மார்க்கெட்ல காய்கறி கடை வச்சிருக்கேன் சார். இங்க 7-8 ரவுடிங்க வந்து ரொம்ப கலாட்டா பண்றாங்க. நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. உடனே போலீஸ் அனுப்பி வைங்க சார். அனுப்பிக்கிறேம்மா. அப்பாராவ் 205 பூந்தமல்லி மார்க்கெட்ல ஏதோ கலாட்டாவா? நீங்க எல்லாம் உடனே புறப்படுங்க. சார் எல்லாரும் போயிட்டா நீங்க மட்டும் தனியா? நான் பாத்துக்கிறேன் சார். சார் நீங்க நிலைமை சீரியஸா இருங்க. திரும்ப திரும்ப அதே பேசிக்கிட்டு புறப்படுங்கய்யா. எஸ் சார். சார் என்ன காப்பாத்துங்க சார், என்ன காப்பாத்துங்க சார். ஏம்மா இவ்வளவு பதட்டமா வர? உட்காரு. சார் நான் ஒருத்தரை விரும்புறேன். ஆனா எங்க அப்பா வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி கொடுக்க ஏற்பாடு பண்ணிட்டாரு. வெடிஞ்சா கல்யாணம் சார். எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. அதனாலதான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். நீங்க தான் சார் எப்படியாவது என்ன காப்பாத்தணும். ஒரு பொண்ணோட விருப்பத்துக்கு மாறா எந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. வா, நான் கூட்டி போறேன். அதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல சார். ஏன்? எனக்கு வயசு 16 தான் சார் ஆகுது. நான் இன்னும் மேஜர் ஆகல சார். ஐ சி. அந்த பொண்ணு தான் மேஜர் ஆகலைன்னு சொல்லுது. நீதான் மைனர் ஆச்சே. விளையாடு. என்னடா சொன்னேன்? பொறுக்கிறார்கள். உன் புத்தி ஒரு விட்டு போகுமா? இங்கிருந்து போறது உத்தேசம் இல்லையா? ஜாக்கிரதை. எங்க அம்மா மட்டும் உயிரோட இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? சரி சரி, உங்க அம்மா உயிரோட தான் நல்லா தான் இருக்கும். இல்லையா? என்ன பண்றது? ராத்திரி நேரம் உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுக்க முடியாது. வெளியே எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது. என்ன பண்றது? பூந்தமல்லி மார்க்கெட்ல ஏதோ கலாட்டான்னு மிஸ்டர் காளிங்கன் இவங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அப்படி எதுவும் நடக்கலன்னு இவங்க என்கிட்ட சொல்றாங்க. அதை விசாரிக்கிறதுக்காகத்தான் நான் புறப்பட்டு போய்கிட்டு இருக்கேன் சார். அப்படியா? 1 minute. Hello, hello. Control room. Give me D4 police station, please. Hi, நில்லு. சார் சார் என்ன விட்டுருங்க சார். அசையாத அப்படியே நில்லு. வேண்டாம் சார், என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. என்னமோ பண்ணி என்ன மயக்கிட்ட. உன்னை சும்மா விட மாட்டேன். சார் சார் நான் சின்ன பொண்ணு சார், எனக்கு எடுத்துடாதீங்க. ஏய்,